Hi guys, welcome back to my channel. Hope you are all fine. என்னோட வீடியோ இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த vlog நாங்கள் பார்க்குக்கு போன ஒரு அவுட்டிங் vlog-ஆக இருக்கும். வீடியோட ஹைலைட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இந்த தடவை செரி பிளாசம் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த 1 வீக்குக்கு மட்டும் சக்குரா மரத்துலலாம் பூ பூக்கும். டொரண்டோவில் இருக்கிற ஹை பார்க்குக்கு தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம் செரி பிளாசம் பார்க்குறதுக்காக. எங்கள் வீட்டிலேருந்து டொரண்டோ போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் 2 hours கிட்ட ஆச்சு. ஒரு பஸ்ஸும் ஒரு ட்ரெயின்லேயும் போனோம். இங்கெல்லாம் வந்து எல்லா பஸ்லேயும் ஹீட்டர் இருக்கும். அந்த ஹீட்டர் வந்து எனக்கு சில டைம் வந்து ஒத்துக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும். இந்த தடவை அந்தளவுக்கு எதுவும் பண்ணலை. இந்த சீட்லாம் வந்து ஸ்டாலர் வச்சுருக்கிறவங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்டாலர்லாம் ஏதாவது வைக்கணும்னா அந்த சீட்டை அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருவாங்க. பஸ் ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. அடுத்தது சப்வே ட்ரெயினில் தான் வந்து போனோம். இது வந்து ஒரு 10 minutes கிட்ட தான் ட்ராவல் இருந்துச்சு. ஆனால் பஸ் இறங்கி ஒரு 15 minutes கிட்ட நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஸ்டாலர் இருக்கிறதுனால பாப்பா அதில் உட்கார வச்சுட்டு தள்ளிட்டு போயிடுறோம். இல்லைனா பாப்பாவை தூக்கிட்டுலாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சென்னையில் இருக்கிற அதே மெட்ரோ ட்ரெயின் கான்செப்ட் தான். கார்டில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடணும். ட்ரெயினோட ஃப்ரீக்வன்சி வந்து 5 minutes ஒன்ஸ் இருந்துச்சு. ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் போனார். சரி ஏதோ ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர் தான் டிரைவர் போல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இங்கே ஸ்டேஷனை விட்டு வெளியே வரத்துக்கு கார்ட் ஸ்வைப் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே வெளியே வந்துக்கலாம். ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்க் இருந்துச்சு. அந்த பார்க் போகிற வழியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையாக வச்சுருந்தாங்க. பாப்பா அந்த ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம். அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். பார்க்குக்கு ரீச் ஆன டைம் வந்து 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் லஞ்சுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கிளம்பணும். ரைஸ்லாம் விட இந்த மாதிரி சப்பாத்தினா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எக் சப்பாத்தி ரோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகுது. ஆனால் இங்கெல்லாம் வெளியெல்லாம் போனால் நம்ம ஊர் சாப்பாடு எதிர்பார்க்க முடியாது. அதனால் கையில் எடுத்துகிட்டு வரது பெஸ்ட்டு. டாகெல்லாம் வந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து அந்த பெட் அனிமல்ஸ்லாம் போயிட்டு தொட்டு பார்க்குறது தான் வேலை. அதுவும் அவள் தனியாக போக மாட்டா, அவங்க அப்பாவையும் கூட சேர்த்துப்பா துணைக்கி. நாங்கள் வந்த அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 15 degree கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த 15 degree வந்து எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரே தண்ணி தாகமாக தான் இருந்துச்சு. ஒரு வேளை இவ்வளோ நாள் வந்து நல்ல குளிர் கிளைமேட்டில் இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து இந்த டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல். பொழிகின்றது இந்த கொள்ளை நிலாவுடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூடு குளிரின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நாங்கள் வந்து செரி பிளாசம்லாம் முடிஞ்சு தான் வந்தோம். ஆனால் அப்போயுமே வந்து பார்க்கில் கூட்டம் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கள் ஆசைக்கு வந்து வளைச்சி எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாப்பாவுமே இந்த பார்க்லாம் பார்த்தோன்னே செம்ம குஷியாக ஆகிட்டா. அவளை கையிலேயே பிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு ஸ்டாலரில் உட்காந்துட்டா. மெயின் ரோட்லேருந்து 1.5 kilometer உள்ளே நடந்து வந்தோம். அங்கே தான் அந்த செரி பிளாசம்லாம் இருந்துச்சு. அந்த பார்க்குள்ளேயே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு, லேக்கெல்லாம் இருந்துச்சு. லேக்கோட வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் வேறு டக்கு வேறு ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் அதெல்லாம் காட்டி வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து குரூப்பாக வந்திருந்தாங்க. லன்ச்லாம் எடுத்துகிட்டு கீழே உட்கார்றதுக்கு வந்து பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்களுமே வந்து ஒரு 1/2 hour கிட்ட வந்து பார்க்கில் உட்காந்துருந்தோம். வெயில் வேறு அடிச்சிச்சா. இவ்வளோ நாள் வந்து குளூரில் இருந்துட்டு வெயில் வந்து அப்படியே உடம்புல படும்போதே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2-3 ட்ரீல தான் வந்து செரி பிளாசம் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த 2 ட்ரீல இருக்கிற பூ தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம கூட்டம் அந்த இடத்துலலாம். நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. துலிப் ஃப்ளாஸும் நிறையா வச்சுருந்தாங்க. அதோட கலரும் வந்து கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ஐகாட்சியாக இருந்துச்சு. அந்த பார்க்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பீச் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து அதுக்கு மேலே நடக்க முடியல. அதனால் அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தா நம்ம வண்டலூர் பார்க்கில் உள்ளே நடந்து போகலாம், அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ட்ரெயினும் வச்சுருக்காங்க. நடக்க முடியாதவங்கலாம் வந்து இதில் பே பண்ணி உள்ளே போய்க்கலாம் போல். அப்படியே ரிட்டன் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஐ பார்க் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு.
தேங்க்யூ கைஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.